जय जय शंकरा शंकर महाप्रियवा हर हर शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा शंकर महाप्रियवा महाप्रियवा महापेयवा ओम गुरुभ्यो नमः अपारकरण सिद्धम जानदम शास्त्ररूपिणम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामदनो कलियुग देवकांचमन यूट्यूब சேனல் பிரத்யேகமான மகாபலிபுர பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு வாப்பா சங்கமேஸ்வரா நீ இஎன்டி டாக்டர். வாப்பா சங்கமேஸ்வரா நீ இஎன்டி டாக்டர். ராம்நகர் கோயம்புத்தூர் அதில் இருக்க டாக்டர் சங்கமேஸ்வரன் அந்த இடத்துல இருந்தால் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதனால் அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னு கணிக்க முடியாது. ஏன்னா இன்டர்வியூ பண்ணுறவர் அவரை கேட்கல யார் எந்த ஊர்னு. அவர் அந்த கோயம்புத்தூராக தான் இருக்கும். இவர் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி அங்கே மணிப்பாலுக்கே போயிட்டு அங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இஎன்டியில் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கார். 1972 வந்து சேர்ந்துட்டார். இங்கே வந்த பிறகு ஏதோ ஒரு நாள் திடீர்னு தோணித்தான் அவருக்கு மகாபெரிவாளை தரிசனம் பண்ணணும்னு. பட் அவருக்கு மகாபெரிவாள் எப்படி தெரிஞ்சுது, எப்படி இந்த ஆசை வந்தது என்னன்றதை அவரும் கேட்கலை, இவரும் சொல்லலை. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரோட கிளம்பி வந்தாராம். வந்தால் அப்போ காஞ்சி மடத்தில் இல்லை தேனம்பாக்கத்தில் தான் பெரியவா இருக்கா அப்படின்னு, கலவையில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுதான் கலவைக்கு வந்திருக்கார். கலவையில் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ பஸ்ஸு அப்படி இப்படி மாறி மாறி பஸ்ஸை பிடிச்சி தானே வந்திருக்கார். ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டுட்டான் போல இருக்குது. அப்புறம் காலி தான் கடைசி ஆள். இறக்கி விட்டுட்டு இறங்க இங்கே தான் இறங்க அப்படின்னா இறங்கிட்டார். அப்புறம் பஸ் போயிட்டான். பஸ் போன பிறகு தான் இவருக்கு தோணித்தான், ஐயோ இது வந்து நம்மளுக்கு எதுவுமே புதுசாக இந்த இடத்துல எங்கேயுமே வந்ததில்லை, இந்த இடத்துல தான் மாத்திரையா இருக்காளா என்னன்னு கேட்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு இறக்கி விட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கலவையில் ஜஸ்ட் அந்த கேட்டு வாசலில் நிற்கிறானாம். இப்போ முதல் அதிசயம் ஒன்று நடக்கிறது. இவர் ஃப்ரெண்டு வாசலில் நிற்கிற ஒரே காடாக இருக்குது. அது வந்து அவருடைய மகாபெரிவாளுடைய குரு அவருக்கு குரு அவருக்கு முன்னாடி இருக்க குரு அவளுடைய அதிஷ்டானங்கள்லாம் இருக்க இடம் இல்லையா. அந்த இடத்துல உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வாசல்லையே இவர் காதில் வாப்பா சங்கமேஸ்வரா அப்படின்னு காதில் இவருக்கு விழருது. அது எப்படி ஒரு இவருடைய பேர் எப்படி காதில் இவர் விழற மாதிரி யாரோ பேசுகிறா, அது பெரியவா தான் அப்படிங்கிறது அப்புறம் தெரியும். இவருக்கு அதை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலை. சரி இவர் நினச்சார் இந்த இடத்துக்கு போகணுமான்னு. ஆனால் பெரியவாளே யாரோ கூப்பிட்றாளே வாப்பா சங்கமேஸ்வரா அப்படின்னு. ஆனால் உள்ளே போனார். உள்ளே போனால் இருட்டாக இருந்தது. அங்கே ஒரு கிணறுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ளே பெரியவா இருக்கா போல இருக்குது. அப்பயும் ஒரு வார்த்தை வருது, வாப்பா சங்கமேஸ்வரான்னு. அப்போ இந்த குடிசைக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் ஃப்ரெண்டும் உள்ளே போனார். இவர் வந்து அவர் ஃப்ரெண்டு ஓரமாக நின்றுட்டார் போல இருக்குது. இவர் வந்து கிட்டக்க போனார். போனவுடனே உட்காருப்பா அப்படின்னாராம். உட்காந்தவுடனே இவர் வந்து பேண்ட்டு போட்டுருந்தாராம், பழக்கம் இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டேன் அப்படின்றார். தரையில் உட்காந்துருக்கார். உட்காந்தவுடனே நீ டாக்டர் சங்கமேஸ்வரன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பெரியவாளே சொன்னாலாம். இது அடுத்த ஷாக்கு. முதல்ல அவர் சங்கமேஸ்வரன் சொன்னதே ரொம்ப வாசல்லே சொல்லிட்டார். உள்ளே நுழையிறதுக்கும் போது யாருமே இல்லைங்க, அம்போன்னு இருக்குது, ஒரு ஆளும் இல்லையா அந்த நேரத்தில். இப்போ இங்கே கிட்டக்க வந்தோடனே நீ டாக்டர் சங்கமேஸ்வரன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அடுத்த இதுவாக இருக்குது. அப்புறம் பெரியவா கிட்டே இவர் கேட்டுட்டாராம். இவருக்கு அந்த அளவுக்குலாம் ரொம்ப தைரியம் போராது, இருந்தாலும் கேட்டுட்டார் பெரியவா கிட்ட, உங்களுக்கு என்னோடய பேர் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பெரியவா வந்து ஒரு ஸ்மைல் பண்ணாராம், சிரிச்சுட்டாராம். அவ்வளோதான், பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு யாரோ வந்தாலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தா போல இருக்குது, மிடில் ஏஜ். அவன் வந்துட்டு எல்லாத்தையும் இந்த தட்டில் எல்லாத்தையும் வச்சு ஒரு பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா. எங்கே கல்யாணம்னாராம் பெரியவா, ஆபிட்ஸ்பரியில் அப்படின்னாலாம். பெரியவா சொல்லியிருக்கா. உடனே நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை வச்சுக்கோங்க, மீதி பணம் எல்லாத்தையுமே அன்னதானம் பண்ணுங்க, ஏழைகளுக்கு ஆகாரமாக கொடுங்க அப்படின்லாம். அவள் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த டாக்டர் சங்கமேஸ்வரன் சொல்கிறார். அதை பற்றி தெரியல.
அதுக்கடுத்து பெரியவா வந்து சொல்லியிருக்கார் அவர்கிட்ட, நீ வந்து நன்னா படிச்சிருக்க, நன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவ, நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு வந்து பிரசாதமும் கொடுத்துருக்கா. அதை வாங்கிட்டு வந்துட்டாராம். ஸோ அதனால் எப்படி இதை அவர் தெரிஞ்சுது பெரியவா அப்படின்னு கேட்குறாரு இன்டர்வியூ பண்ணுறவர். அதுதான் எனக்கும் தெரியலன்றார். இது தெரியறதுக்கு ஒன்றும் கிடையாது. பெரியவா வந்து தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத சில பேர்கிட்ட ரொம்ப பளிச்சுன்னு காமிச்சிருக்கார். அதில் டாக்டர் சங்கமேஸ்வரன் உத்தர் அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னும் வாசலில் நுழையும் போதே அவர் காதில் கேட்டிருக்கு, சங்கமேஸ்வரா வாப்பா சங்கமேஸ்வரா அப்படின்னு. இவர் காதில் எப்படி விழுறது? இது பிரம்மெல்லாம் கிடையாது, காதலையே விழுறது அவருக்கு. அப்போ உள்ளே போகிறார். உள்ளே போனால் தான் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கே. நீ டாக்டர் சங்கமேஸ்வரன் EAT ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பெரியவா வந்து டிபார்ட்மெண்ட்டே சொல்லிட்டார். இவர் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காருன்னு. பெரியவாவுக்கு அவர் ஜாதகமே தெரியும். ஏன்னா பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன், அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறத இதெல்லாம் காமிக்கிறது. அதனால் அடுத்து இவருக்கு வந்து நிறைய அனுபவங்கள், ரொம்ப பிரமிக்கத்தக்க அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம வரக்கூடிய சில எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆரம்பிக்கிற ஒரு எபிசோடே இவருக்கு அப்படி ஒரு இதுவாக இருக்கும். பெரியவா கிட்ட பிரமிக்கத்தக்கதாக ஒரு இருக்கும் அமையும் அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்றார். யாருக்கு தெரியும்? பரமேஸ்வரன் வந்து மனசு வச்சா தானே நம்ம அவரை தரிசனம் பண்ண போக முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர மகாபிரியோ பாதமேச்சரணம் மகாபிரியோ பாதமேச்சரணம்.